வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் கிங்ஸ்லி, வயது 42, கிறிஸ்தவ மத போதகர். மனைவி சஜினி. இவர்களுக்கு 8 மாத பெண் குழந்தை, 6 மற்றும் 3 வயது மகன்கள் உள்ளனர். இவர் மனைவி சஜினியுடன் எகோவா சாட்சிகளின் கூடாரம் எனும் ஊழியத்திற்கு செல்லும் போது கைக்குழந்தை மற்றும் மனைவியுடன் செல்வது வழக்கம். கடந்த மாதம் 30ஆம் தேதி 2 மகன்களை வீட்டில் உள்ளே அடைத்து பூட்டிவிட்டு மனைவி மற்றும் கைக்குழந்தையுடன் ஊழியம் செய்ய சென்றார். பின் வீடு திரும்புகையில் மகன்கள் இருவரும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்து ஆத்திரமடைந்த கிங்ஸ்லி குழந்தைகளை வீட்டிற்குள் அழைத்து சென்று இருவரையும் கயிற்றால் கட்டி வைத்து ஸ்கிப்பிங் கயிற்றால் அடித்து துன்புறுத்தினார். குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த சுரேன் என்பவர் அங்கு சென்று என்ன பிரச்சனை என கேட்டார். அவரை கிங்ஸ்லி உரிமையில் திட்டி அனுப்பினார். சந்தேகமடைந்த சுரேன் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் மற்றும் கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் வருவதற்குள் கிங்ஸ்லி எஸ்கேப் ஆனார். போலீசார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது கைக்குழந்தை மற்றும் 2 மகன்களின் உடல் முழுவதும் இரத்த காயங்கள் இருந்தன. மூவரும் வலியால் அலறி துடித்தனர். சஜினி மற்றும் 3 குழந்தைகளை மீட்ட போலீசார் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தலைமறைவாக இருந்த மத போதகர் கிங்ஸ்லி கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரிக்கையில் தனது குழந்தைகள் அபார்ட்மெண்டில் உள்ள இந்து குழந்தைகளுடன் விளையாடியதால் ஆத்திரமடைந்தேன். தனது குழந்தைகளின் உடலில் சாத்தான் புகுந்துவிட்டதாக எண்ணினேன். உடலில் புகுந்த சாத்தானை விரட்டுவதற்காக கைக்குழந்தை உட்பட 3வரையும் கயிற்றால் கட்டி வைத்து அடித்தேன் என கூறினார். தொடர்ந்து கிங்ஸ்லி மீது சிறார் வன்கொடுமை, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெற்ற தந்தையே தனது குழந்தைகளை கயிற்றில் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய கொலைவெறி தாண்டவம் ஆடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை கோவில் பாப்பாக்குடியில் ரேஷன் கடை கட்டுமான பணிக்கு அடிக்கல் விழா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. அந்த எண்டையர்ல அந்த 2.25 கோடிக்கு உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரே எடுத்து விட்டாங்க. இன்னைக்கு அந்த சாக்கடை கிடக்கு. நான் உண்மையிலே கேட்டுக்கிறேன், இதை முதலமைச்சர்கிட்ட கூட சொன்னேன். அதை உண்மையை அதை காட்டிலும் மெருகூட்ட போறோம்னு சொன்னாங்க. உண்மையை செய்யலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதான் சாக்கடை. அந்த சாக்கடையை மறைக்கிற அவரை பார்க்கக்கூடாதான். பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் அந்த வாடை இதாகக்கூடாதான். நம்ம முதலமைச்சர் எப்பவுமே உடம்பை நல்லா வச்சுக்கிடுவார். முகக்கவசம் போட்டுக்கிட்டு மக்களை பார்க்க முடியாது, அது அங்கிட்டு பார்க்க முடியாது. அந்த நாற்றம் எடுக்குன்னு சொல்றதுக்காக அலங்கார தோரணம் கட்டினாங்க பட்டினாங்க. எத்தனை கிலோமீட்டர் அப்பா! அது அங்கே இருக்க விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஏண்டா நாங்கள் இதில் தான் வாழ்கிறோம் இரவு பகலாம். ஏன்னா முதலமைச்சர் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட, ஒரு 2 நிமிஷம் கிடக்கிறதுக்கு இவரு எம்எஸ் பாண்டி கூட அங்கே தான் இருந்தார். இப்போ தான் பனங்காடிக்கு போயிட்டார். கவுன்சிலர் அந்த பகுதியில் இருந்தார். அவர் நீங்க அந்த பகுதியில் அது பாதி இஸ்லாமிய. ஆனா பாத்தீங்கன்னா அதை கடக்கிறதுக்கு இவ்வளவு துணி கட்டுறீங்க. நீங்க இவ்வளவு சிரத்தை எடுக்கிற நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுலயும் ஒரு போடு போட்டாரு பாருங்க. அதை யாரு கட்டினாங்களோ மீது நடவடிக்கை எடுக்க. எப்பா, நம்ம மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை இதுவரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரைக்கு கிடைத்திருக்கார், அது திமுகவுக்கு கிடைத்திருக்கார். ஒரு முறைக்கு மறுமுறை திமுக ஆட்சிக்கு வராது ஒரு முறைக்கு மறுமுறை ஆட்சிக்கு வராது என்பதற்கு ஒரு சான்று. எப்பவுமே வந்தது இல்லைங்க, கலைஞர் காலத்திலே வந்ததில்லை. தலைவர் அந்த கட்சியில் இருக்கும் வரைக்கும் 2வது தடவை வந்தோம். 72 வந்தது, 71 2வது தடவை 69 எலெக்ஷன்ல வந்தோம். தலைவர் பிரிஞ்ச பிறகு ஒரு தடவைக்கு மறுமுறை வந்ததே இல்லை. அதை காட்டிலும் மதுரையில் எப்பப்ப பொதுக்குழு கூடுதோ அப்பெல்லாம் அந்த பொதுக்குழு கூடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, அடுத்த முறை ஒரு 10 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு ஆட்சிக்கே வர முடியாது, வனவாசம் போடுறதான். அது 1977 நடந்த பொதுக்குழு. அதுக்கடுத்து தலைவர் ஆட்சி வந்துச்சு. 12 வருஷம் வனவாசம் போயிட்டாங்க. 12 வருஷம். அப்புறம் 2 வருஷம் வந்தாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டாங்க 91. அப்புறம் ஒவ்வொரு தடவை. அப்புறம் மைனாரிட்டி ஆட்சி வந்துச்சு திமுக. ஆனா இந்த தடவை அது எப்படி தெரியல, அவங்களே இங்க எவ்வளவு போட்டு அந்த ராசி பாருங்க, மதுரைன்னு ஒரு ராசியே அதுக்காக தான் மதுரையை வந்து அவங்களுக்கு பிடிக்காம போனது.
யாரோ சொல்லி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி விட்டாங்க. இந்த ராமநாதபுரத்துக்கான ஒரு மாற்றுத்திறனாளி வேர்ல்டு கப் வாங்கினேன்னு சொல்லி ஏமாத்தினான் பாருங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பயங்கர கில்லாடி, அப்பா அவன் கில்லாடி. அந்த மாற்றுத்திறனாளி ஏமாத்துற மாதிரி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி அவங்க எப்போவாச்சும் திருச்சி அங்கிட்டு தான் போடுவாங்க. பொதுவாக தேர்தல் வர்றதுக்கு முதல்ல போய் இங்கே பொதுக்குழு போட்டு அதில் பாருங்க மட்டன் பிரியாணி ஆத்து அப்பா அப்பா இத்தனை வகை ஊர்ன பரம எல்லாமே அத்தனை நான்வெஜ்ஜு வெஜிடேரியனில் இத்தனை வகை இருக்குன்றதே நான் நேற்று தான் பார்த்தேன், பட்டியலில் பார்த்தேன். அவங்க கொடுத்த பட்டியலில் இத்தனை வகை இருக்கா, அதே மாதிரி நான்வெஜ்ஜில் இத்தனை வகை இருக்கா அப்படின்னு பார்த்ததே நேற்று தாப்பா பார்த்தேன். இத்தனை வகை இருக்கான்னு. அதனால இத்தனை வகை போட்டோம். தனக்குத்தானே சூனியை வைத்து கொண்டது திமுக, தனக்குத்தானே சூனியை வைத்தது திமுக. அடுத்து இனிமேல் இன்னும் 10 வருஷம் இல்லை, இனிமேல் அந்த ஆட்சிக்கே வர முடியாது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிக்கு முதல் நாள் வருகை தந்தனர். அவர்களுக்கு பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு மற்றும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளி ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் சார்பில் சீர்வரிசை தட்டு வழங்கப்பட்டது. பள்ளி வளாகம் முன்பாக நின்று மாணவர்களை பூக்கள் தூவி இனிப்புகள் வழங்கி வகுப்பறைகளுக்கு அழைத்து சென்றனர். இதனால் மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். இன்றைய தினம் புதிய கல்வியாண்டில் தொடக்க நிகழ்வாக பள்ளி மாணவர்களை வரவேற்கும் விதமாக பள்ளி மாணவர்களுக்கு புதுவி வரவேற்று ஆசிரியர் பெருமக்களுக்கு சீர்வரிசை தட்டு வழங்கி அன்புடன் வரவேற்றோம். இந்த கல்வியாண்டில் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து நாட்டிற்கும் இந்த ஊருக்கும் சேவை செய்யக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்த விதமாகவே நாங்கள் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டோம். இந்த முயற்சியில் பங்கு கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சேரங்கோடில் படிக்கிறேன். இங்கே எப்போதான் 1 மாதம் லீவு முடியும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்க்கும்போது ஊர் பொதுமக்களும் பெற்றோர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களை பூத்தூவி இனிப்புகளெல்லாம் வழங்கி எங்களை வரவேற்றாங்க. இதெல்லாம் ஏற்பாடு செஞ்ச அனைவரும் PUMS சேரங்கோடு பள்ளியிலிருந்து ஊர் பொதுமக்கள் எங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். இதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். எங்கள் பணி மேலும் சிறக்கிறதுக்கு இது ஒரு ஆர்வமூட்டலாக எங்களுக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் அமைஞ்சிருக்குது. மேலும் எங்களுக்கு அரசு பள்ளிங்கிறதுனால எங்களுக்கு நிறைய இப்போ அட்மிஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஊர் பொதுமக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த சப்போர்ட்டை எங்களுக்கு மேலும் தொடரணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எல்லா ஆசிரியரும். மேலும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பிள்ளைங்களுக்கு 10,52,000 ரூபாய்க்குரிய ஒரு கட்டடம், புதிய கட்டடம் எங்களுக்கு கழிப்பறை கட்டடம் ஆண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த யூனிட் ரொம்ப அழகாக போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு கேட்ட இடத்துல செய்து கொடுத்து எல்லா வசதியும் இந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி நிறைய எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குது. கவர்மெண்ட்லேயும் நாங்கள் ஏதாவது எங்களுக்கு கட்டடம் சம்மந்தப்பட்டு கேட்டாலும் சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மக்களும் நமக்கு நிறைய அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ஊர் பொதுமக்கள், SMC, PTA எல்லாரும், ஆசிரியர்கள் எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வருஷமும் மேன்மேலும் சிறப்பாக எங்களுக்கு செயல்பட அனைவரின் ஒத்துழைப்போடு பேரண்ட்டு எல்லாருக்குமே நான் இதன் மூலம் நன்றி செலுத்துகிறேன். மாணவர்களால் நாங்கள், மாணவர்களுக்காகவே நாங்கள், ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை நாங்கள் மேலும் சிறப்பாக செய்வதற்காக ஊர் பொதுமக்கள் எடுத்துள்ள இந்த
இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் நான் மனதார அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும் அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் கூறினர். மேலும் அரசு மூலம் அனைத்து கல்வி திட்டங்களும் வழங்கப்படும் நிலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. விழாவில் தலைமை ஆசிரியை PTA தலைவர் ரவீந்திரன், மேலாண்மை குழு தலைவி கீர்த்தனா மற்றும் கிராம மக்கள் பங்கேற்றனர். ஏற்பாடுகளை தேவதாஸ், கணபதி, சுரேஷ், சின்னத்தம்பி உள்ளிட்ட கிராம மக்கள் செய்தனர்.